வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்க்கட் ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம அருமையான செம்மண் பூமி விவசாய லேண்டை பார்க்க போகிறோம். புஞ்சன்லாம் 5 ஏக்கர் 50 சென்ட். இதில் வந்து தனி கிணறு, போரு, பண்ணை வீடுகள், மாட்டு வீடுகள். இதில் முக்கியமான விசேஷம் வந்து நம்ம லேண்டை சுற்றி மலை குன்றுகள் இருக்குது. அருமையான வியூங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக புரியும். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யாராவது விவசாயம் இதுமாரி வாங்கணுன்றாங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னம்பள்ளி கிராமம், தருமபுரி மாவட்டங்க. சின்னம்பள்ளி கிராமத்துலேருந்து 5 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குங்க இந்த சைட்டு. சேலத்துலேருந்து 60 கிலோமீட்ரு வருங்க இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி மேச்சேர்லேருந்து 30 கிலோமீட்டர் வருதுங்க. அருமையான செம்மண் பூமி, புஞ்ச நிலம், 5 ஏக்கர் 50 சென்ட் மொத்தம். ப்ளஸ் 1 ஏக்கரா வந்து புறம்போக்கும் இருக்குங்க. இதில் பின்னாடி ஒரு சின்ன ஒரு நீரோட போகுதுங்க. அந்த நீரோட தண்ணி நம்ம கிணத்துக்கு வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. நீர்ப்பாசனத்துக்கு இந்த இடத்துக்கு பஞ்சமில்லை. அருமையான செழிப்பான இடம். முக்கியமாக இயற்கை சூழ்ந்த இடங்க அது. சுற்றிலும் மலை குன்றுகள் இருக்குது. ரொம்ப செழிப்பான இடம். இங்கே வந்து நம்ம லீவு வந்து ஒரு ஹாலிடேஸ் ட்ரிப் போட்டாலும் சரி, இல்லை ஒரு 10 நாள் வந்து தங்கினாலும் ஃபேமிலியோட அருமையாக இருக்கும். நமக்கு பண்ணை வீடுகள் இருக்குது. பாருங்கள், இது கிணறுங்க. இந்த கிணறை எங்களால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல, ஏன்னா செடிகள்லாம் இருந்தது. ஆனால் தண்ணி அளவு கொண்டு போக முடியல. எந்த லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஃப்ரீ இபி செட் இருக்குதுங்க. இதை பாருங்கள், இது அந்த செவுத்துல தான் அந்த தண்ணி வந்து கீழே ஓடையிலேருந்து தண்ணி வருங்க. இதுங்க தண்ணி எப்பயுமே இருக்கும். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை இந்த இடம். ப்ளஸ் ஒரு போரும் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ 5 ஏக்கர் 50 சென்ட்டுக்கு இந்த கிணறும் போர் செட்டும் ரொம்ப போதுமான அளவுக்கு நீர் வளம் இருக்குங்க. மற்றும் பயிரெலாம் நிறைய இட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ நம்ம இதை வாங்கின பிறகு பக்காவாக நம்ம அதை உழவு ஓட்டிட்டு நம்ம தோட்டமாகவோ இல்லை கொய்யா மரமோ மாந்தோப்போ இப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இல்லை பயிரும் இட்டுருனாலும் இட்டுக்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா, இதை நம்ம ஃபார்ம் ஹவுஸாக பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அருமையான லொக்கேஷன். சுற்றிலும் மலை குன்றுகள் இருக்குது. இயற்கை சூழ்ந்த இடம். பக்கத்தில் விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க. மொத்தம் 80 தென்னை மரம் இருக்குதுங்க இதில். பாருங்கள், வீடு எல்லாம் தனித்தனி வீடு, 3 வீடு இருக்குதுங்க. ஆனால் சின்ன வீடுங்க தான், பட் வந்து தங்கிறதுக்கு அருமையான இடம். இல்லை நம்ம லேபர் செட்டாகவும் இதை அமைச்சிக்கலாம். கிராமத்தில் வந்து வெளியே தான் இதெல்லாம் பாத்ரூம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுபோல் இங்கே வச்சுருக்காங்க. இது ஒரு வீடுங்க. பாருங்கள், இந்த வீட்டோட இப்போ உள்ளவனமாக வந்திருக்கோம். இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது அவ்வளோவா பெருசாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இல்லைங்க. நம்ம ஒரு பெயிண்ட் அடித்து வாஷ் பண்ணவே போதுமானது. வீடு டார்ச் வீடு, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு பெயிண்ட் வாஷ் பண்ணால் வீடு வந்து புதுசு போல் நல்லா இருக்குங்க. பாருங்கள் இந்த இடம்லாம். பக்கத்தில் அந்த தென்னை மரம்லாம் நம்ம காப்பு காய்ச்சா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாரி ஒரு ஷெட்டு அமைச்சிருக்காங்க. அதை பார்ப்போம். இது இன்னொரு வீடு. வெளியே நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு சின்ன கிராமத்தை வெளியில் தான் சமைப்பாங்க. ஸோ அது போல் ஒரு செட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே நீர் தொட்டி ஒன்று, மேலே ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க தார் ஸ்வீட்டுக்கு. பாருங்கள், நான் சொன்ன அந்த தேங்காய் செட்டு வந்து ஸ்டோரேஜ் தான். இங்கே தான் வந்து தேங்காயெல்லாம் இது பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி மாடுங்களுக்கு தீவனம் வைக்கிறதுக்கான ஒரு தொட்டிகளும் அங்கே அமைச்சிருக்காங்க. இதுமாரி 3 தொட்டிகள் இருக்குது மாடுங்களுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று பக்கத்தில் இப்படி வச்சுருக்காங்க. 3 வீட்டுக்கும் அதுமாரி தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. நல்லா அருமையான இடங்க. சைட் விசிட் வாங்க, வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் அந்த இடம். இந்த இது ஒரு ஏக்கர் வந்து 31 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தம் 5.5 ஏக்கரா. வாங்க, சைடு உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம நேராக பார்ட்டிகிட்ட உட்காந்து பேசுவோம். நம்ம குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப அவர் இறக்க மாட்டார். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப அவருக்கு சேல் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. சில சூழ்நிலை பண்ணுறாரு.
அதனால் இடம் பிடிச்சதா வாங்க, நம்ம நேரில் உட்காந்து பேசலாம். அருமையாக இருக்கும். சைட் விசிட்டுக்கு வரதால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா கிடைக்காது, இது வாட்ஸ்அப் தான். ஸோ கூட இன்னொரு நம்பரும் உனக்கு அடிஷனலாக கொடுக்குறேன். அங்கே சப்போஸ் வாட்ஸ்அப் கிடைக்கலனா உங்களுக்கு இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.